இந்த வீடியோ அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்கான வீடியோ. அகெயின் நம்ம மறுபடியும் இப்போ இந்த எக்ஸாமுக்கான வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் அழகப்பா யூனிவர்சிட்டி எக்ஸாம் மே மந்தில் வரப்போகுது. இப்போ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாகவே டைம் டேபிளும் கிடச்சிருக்கு. இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் டேட்ஸ் மோர் ஆர்லெஸ் உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு தெரிய வந்துடுச்சு. இப்போ இந்த தடவை நம்ம எப்போவுமே எக்ஸாமுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் என்னென்னா லாஸ்ட் டைம்லாம் நம்ம நிறைய உங்களுக்கு டிப்ஸ் வீடியோ, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ, இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபார் த பாஸ்ட்டு 7 to 8 இயர்ஸாக இந்த யூடியூப்பில் இருந்துட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுலேயும் மறுபடியும் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிற விதம் நல்லா இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதை கிளாஸ் மாதிரி எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸும் இருக்குது. நானே நம்மளுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்லேயே உங்களுக்கு கியூஆர் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஸ்கேன் பண்ண போய் பார்த்துக்கலாம். எலாபரேட்டாக அழகாக நடத்தியிருப்பேன். பட் அது மாதிரி எக்ஸாமுக்கு ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுங்களா சார், டுட்டோரியல்ஸ் நான் பே பண்ணுறேன் எடுத்து கொடுங்க, இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் இந்த வாட்டி நம்மளால் முடிஞ்சால் இது மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஷார்ட்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு ட்ரையல் ஒன்று பண்ண போகிறோம். அதனால தான் இந்த வீடியோஸ்க்கே நம்ம பார்த்தோம். பேர் எப்படி தான் வச்சுருக்கோம், எக்ஸாம் டுட்டோரியல். இப்போ இது அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் செம்முக்கு நம்ம ட்ரையலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் செம் செகண்ட் செம் 2 ஸ்டூடெண்ட்டும் 10 பேப்பருக்குமே இது மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் பேப்பர், ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இந்த பேப்பருக்கு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம புக்லேயே கொடுத்துருக்குற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நம்ம புக்கில் இருக்கும். அதை ஷார்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி மைண்டில் வச்சுட்டு போய் எக்ஸாமில் அதை டெவலப் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதில் ஏ பார்ட் ஆல்ரெடி நாமளே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஏ பார்ட் பொறுத்த மட்டும் நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி தான் எழுதியாகணும், மனப்பாடம் பண்ணி தான் எழுதியாகணும். அது ஆல்ரெடி நம்மளுடைய புக்கில் இருக்கும். உங்களுக்கு ஏ பார்ட் இல்லை வீடியோவும் இருக்குது, யூடியூப் வீடியோவிலும் நிறைய போட்டு வச்சுருக்கேன். அந்த ஏ பார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க, ஏன்னா அது டெஃபினிஷன் மீனிங், அதனால் அது பிரச்சனை கிடையாது. இந்த பி பார்ட் சி பார்ட்டுக்கு தான் நீங்கள் பாயிண்ட்ஸை வச்சு எலாபரேட் பண்ணணும். பட் அந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லைனா அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எலாபரேட்டாக படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள், எல்லாமே இப்போ எஜுகேஷனை விட்டு நகர்ந்து வந்து கொஞ்சம் நாளாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் எம்பிஏ பண்ணுறீங்க, அதனால் மெமரைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே பேராகிராஃப் பை பேராகிராஃப் படிக்க முடியாது, கரெக்டு தான். பிஜியில் நம்ம பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம தான் டெவலப் பண்ணி எழுதணும். அந்த பர்பஸுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸை எப்படி மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் யூஜியில் எல்லாம் ட்ரை பண்ணி எழுதியிருப்பீங்க, அது மாதிரி தான். பட் இது ஒரு ரீகால், இது நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்டைலில் கொடுக்குற ஒரு டிப்ஸு. இப்போ அதுதான் நான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்திருக்கேன். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நம்ம புக்கில் உள்ள சால்வ் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு 10 கொஸ்டின், இந்த பேப்பருக்கு உண்டான 10 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சு அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி டெவலப் பண்ணி எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா போதும். பட் இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பி பார்ட் சி பார்ட் எதுக்கு வேணாலும் வரலாம் இது மாதிரியான கொஸ்டின். இப்போ நம்ம லிஸ்ட் படி ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னா பி பார்ட் இல்லை சி பார்ட்டில் நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதணுன்னா உங்களுக்கே தெரியும். இது மாதிரி பி பார்ட் சி பார்ட்னா ஒரு 2 பேஜ் 2.5 பேஜ் கிட்ட எழுதி ஆகணும், இல்லை 3 பேஜ் கூட எழுதணும். இப்போ பாயிண்ட்ஸ் வச்சு தான் டெவலப் பண்ண முடியும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த 5 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணணும். சரி, இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு உட்காந்துட்டு இந்த 5 பாயிண்ட்ஸு அந்த ஒரு பாயிண்ட்டே உள்ள பேராகிராஃப் அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணுறதுன்றது பிஜி லெவலுக்கு சூட் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஷார்ட்டாக இது மாதிரி பண்ண போகிறோம். இப்படி தான் எல்லாருமே ப்ரிப்பேரும் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இது மாதிரி லாங் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல மீனிங் எழுதணும் இல்லைங்களா? மேனேஜ்மெண்ட்னா என்ன உங்களுக்கே தெரியும். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் மீனிங், சிம்பிள் டெஃபினேஷன். மேனேஜ்மெண்ட்ன்றது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பீப்புளை நமக்கு தேவைப்படுற வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இல்லை அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க்கை வாங்கிக்கிறது பேர் தான் மேனேஜ்மெண்ட். அதான் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ்னு சொல்லுவாங்க. இது மீனிங். இது மாதிரி 2 பேராகிராஃப் நான் மீனிங் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஏ பார்ட்டுக்காக இந்த மீனிங்கை படிச்சிருப்பீங்க, அதை அப்படியே அதில் எழுதிக்கோங்க.
இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எப்பயும் போலவே நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னால் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை சார்ட்டாக போட்டுக்கோங்க. நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்லேயும் அது இருக்கும். அது மாதிரி அந்த 5 பாயிண்ட்டு தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான், அதை மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மேனேஜ்மெண்ட் இஸ் யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் பர்பஸ்ஃபுல். தேர்ட் பாயிண்ட்டு மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோஷியல் ப்ராசஸ். ஃபோர்த் பாயிண்ட்டு மேனேஜ்மெண்ட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். இப்போ இதில் இந்த மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தை காமன். மேனேஜ்மெண்ட் இஸ் யூனிவர்சலில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பஸ்ஃபுல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஷியல் பர்பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஷியல் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டினியூஸ் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். இப்படி தான் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். இது மட்டும் போதும். இதை வச்சுட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும். சரி, ஓகே, இதுதான் என்ன கேட்ட கொஸ்டின் நிறைய பேர். சரிங்க சார், பாயிண்ட்டு கடகடன்னு படிச்சிட்டிங்க, இந்த பாயிண்ட்டு மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நான் எப்படி சார் ஒரு பேராகிராஃப் டெவலப் பண்ணணும்? நான் தான் கிளாஸ்க்கே போகிறது கிடையாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ரெகுலர் கிளாஸஸ் இல்லையே, நான் எப்படி எழுதுறது? அதுக்கு தான் இப்போ நம்ம கடகடன்னு இங்கே ஃபாஸ்ட்டாக போகிறோம். இதுவே உங்களுக்கே தெரியும். இப்போ அதுதான் இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை அப்படியே உங்களோட மைண்டில் செட் ஆச்சுன்னா இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது தான். எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு பாயிண்ட்டுக்கு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் தமிழ்லேயே. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு யூனிவர்சல் கேரக்டர் கொண்டது. அப்படின்னா மீனிங் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், அவ்வளோதான், சிம்பிள். எந்த பிஸ்னஸ் இல்லை எந்த ஆர்கனைசேஷன் இல்லை எந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம மேனேஜ்மெண்ட்டை பார்க்க முடியும். அதனால தான் மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் இட் இஸ் யூனிவர்சல். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் மேனேஜ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் நம்மளால் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டுக்குள்ளே போகிறோம், அங்கேயும் நம்மளால் மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியும். ரீசன் என்ன, இந்த இடத்துல எல்லாமே குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ குரூப் ஆஃப் பீப்புளில் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க எல்லாரையும் நம்ம ஒழுங்காக வேலை வாங்குறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதான மேனேஜ்மெண்ட். அதான் மேனேஜ்மெண்ட் இஸ் யூனிவர்சல். ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க உங்களோட ஓன் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு மேனேஜ்மெண்ட் இஸ் பர்பஸ்ஃபுல். இது எல்லாருக்குமே தெரியும். மேனேஜ்மெண்ட்ன்றது நம்ம ஒரு பர்பஸோடு தான் பண்ணுறோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டோட டீம் இல்லை மேனேஜ்மெண்ட் டீமோட வேலையே என்னென்னா அடுத்தவங்கள வேலை வாங்குறது தான் என்னோட வேலையே. அப்போ என் வேலையே அடுத்தவங்கள வேலை வாங்குறது தான். அப்போ ஒரு பர்பஸோடு தான் இது பண்ணுறேன். பர்பஸ்னால் மீனிங் என்ன, இந்த இடத்துல அவங்க எல்லாரையும் நல்லா வேலை வாங்கணும், என்னுடைய என் டார்கெட்டு ஃபில் ஆகணும். நான் நினச்ச மாதிரி இவங்க எல்லாரையும் வச்சு வேலை வாங்கி நான் என்னோடய பாஸ்க்கு என்னுடைய ஃபுல் ஒர்க்லோட நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். எதானே? அப்போ பர்பஸோடு தானே நம்ம இந்த வேலையை பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் இஸ் பர்பஸ்ஃபுல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டு, மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சோஷியல் ப்ராசஸ். எஸ், சோஷியல்னாலுமே முடிஞ்சு போச்சு. ஹியூமன் பீயிங்ஸை நீங்கள் டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இது. ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட நீங்கள் நடந்துக்க போகிற விஷயம். ஒரு ஹியூமன் ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க நம்ம ஒரு தடவை கமாண்ட் கொடுத்தாலே ஒத்துக்கிட்டு நம்மளுடைய ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சிலர் நம்ம ஃபைன் பண்ணணும், ஒரு சிலரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதே தான் அங்கே சொல்ல வராங்க. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சோஷியல் ப்ராசஸ். ஹியூமன் பீயிங்ஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி வேலை வாங்குகிறோம். அதான் இதோடைய தேர்ட் ஒன்னோட பாயிண்ட்டு. தேர்ட் ஒன்னோட மீனிங். இதான் மேனேஜ்மெண்ட்டோட தேர்ட் கேரக்டர் இல்லை நேச்சர்னு சொல்லலாம். அப்போ ஃபோர்த் பாயிண்ட்டு, மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எஸ், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு என் ப்ராசஸ் கிடையாது. என் ப்ராசஸ்னால் மீனிங் என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு வேலை செய்தேன், அந்த வேலை முடிஞ்சிச்சு சார், அதோட நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இல்லை. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டெய்லி அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், டெய்லி அவங்கள நம்ம வேலை வாங்கி தான் ஆகணும், டெய்லி அவங்கள நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இந்த ஆக்டிவாவோ மேனேஜ் பண்ணுற வேலையை யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். இதை ரெகுலராக பண்ணணும். அதனால தான் இது பேர் கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. எஸ், மேனேஜ்மெண்ட்டில் 2 கேரக்டர்னு கொண்டது. மேனேஜ்மெண்ட்ன்ற அந்த ஒர்க்கு இல்லை அந்த டியூட்டி 2 கேரக்டர் கொண்டது. என்ன 2 கேரக்டர்னால், ஆர்ட் கேரக்டரும் இருக்கும், அதில் சயின்ஸ் கேட்டகரியும் இருக்கும். மீனிங் புரியலையே சார்னா, ஆர்ட்னா ஒரு கலை, அது ஒரு கலை மாதிரி தான். ஒரு வேலையாளியே நான் வேலை வாங்கினா ஒரு மாதிரி வேலை வாங்குவேன், இன்னொரு பாஸ் வேலை வாங்கினாருன்னா அவரோட திறமையை காமிச்சு வேறு மாதிரி வேலை வாங்குவார். இதை நம்மளே பார்க்குறோம். நீங்கள்லாம் ஒர்க்கிங் பீப்புள் தான். உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பாஸ் ரூட் அண்ட் டஃப்பாக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கமெண்ட்டே கொடுக்க முடியாது. நம்ம அவர் கொடுக்குற கமெண்ட்டை ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும், அவரோட ஸ்டைல் அது. இன்னொருத்தவர் அப்படி கிடையாது. நீங்களே அவர்கிட்ட வேலை செஞ்சிங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்கள் எதாவது ஃப்ரெண்ட்லியாக சொன்னால் ஒத்துப்பார், அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வேலை வாங்குவார். அதான் நான் சொன்னேன் ஆர்ட். ஒரு வேலையை எப்படி வேணாலும் வாங்கலாம். நான் ஒரு மாதிரி வாங்குகிறேன், அவர் ஒரு மாதிரி வாங்குறாரு. இது பேர் ஆர்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் சயின்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். சயின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள். 1 ஹவருக்கு எனக்கு ஒரு 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வருது. ஒரு எம்ப்ளாயி 1 ஹவருக்கு 100 யூனிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எனக்கு கொடுக்கணுன்னா சயின்ஸ். நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல.
100 யூனிட்ஸு 1 ஹவரில் மேனுஃபேக்சர் ஆகணும், பீஸ் ரேட் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இது அப்புறம் இதுமாரி கேல்குலேஷன்ஸ் போனாலுமே, மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாலுமே அது பேர் சயின்ஸ். அதான் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்றதுல ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்குது, ஆர்ட்டும் இருக்குது சயின்ஸ் இருக்குது, அவ்வளோதான் சார், சிம்பிள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன். இப்படி தான் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் அந்த மீனிங் படிச்சுக்கணும். அதன் பிறகு அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா 5 பாயிண்ட்ஸு மைண்டில் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை இப்போ நான் நடத்துனது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்டில் இந்த மீனிங்கை டெவலப் பண்ணி எழுதினீங்கன்னா போதும். இல்லை உங்களுடைய ஓன் விஷயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து எழுதிக்கலாம். இதுதான் சார் டுட்டோரியல். இப்படி தான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன் இல்லைங்களா, நான் தான் சொன்னேன் ஒரு 10 கொஸ்டின் கிட்டே நான் டச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகிறோம். நம்மளுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் செலக்டிவாக ஒரு 10 எடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி ஐடியா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட சொல்லலாம். இதை எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிவன் பை ஹென்ரி ஃபயால். எஸ், முக்கியமான கொஸ்டின் சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்டோட டோட்டல் பிரின்சிபிள்ஸே இவர் கரெக்டாக சொல்லியிருப்பார். ஹென்ரி ஃபயால்ன்றவர் ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபாதர் ஆஃப் மேக்ஸ், ஃபாதர் ஆஃப் சயின்ஸ்னு இப்படி ஒருத்தருக்கும் நம்ம சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சவங்க, அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர்னு யாருன்னு சொன்னோம்னா இவரும் ஒருத்தவர், அதாவது ஹென்ரி ஃபயால்ன்றவர். அவர் சொன்ன அந்த 14 பிரின்சிபிள்ஸை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஸ்டின் இப்படி கூட வரலாம், எக்ஸ்பிளைன் தி 14 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹென்ரி ஃபயால் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அங்கே 5 பாயிண்ட் பார்க்க போகல, நம்ம 14 பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ இவர் என்னென்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே நீங்கள் அந்த ஹென்ரி ஃபயால் கொடுத்த அந்த மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு மீனிங் இருக்கும். அது நீங்கள் எப்படியும் ஏப்பரில் படிப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளோட சால்வ் கொஸ்டின் பேப்பரில் ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஹென்ரி ஃபயால் என்ன சொல்லியிருக்காருன்றது ஒரு மீனிங் மாதிரி இருக்கும். அந்த மீனிங் படித்து எழுதிக்கோங்க. நான் பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி. அதில் ஒரு 14 பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அதனால் லிஸ்ட்டு சொன்னோம்னா டைம் போயிட்டுருக்கும். அதனால் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போய்ட்றேன். ஃபஸ்ட்டு பிரின்சிபல், ஹென்ரி ஃபயால் கொடுத்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல், அந்த 14 பிரின்சிபல்ஸில் அவர் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். முதல்ல இதை வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரின்சிபல்ஸ்னால் என்ன சார்னா மீனிங். ஒரு விஷயத்தை நான் சிறப்பாக பண்ணணும், சக்ஸஸிவாக பண்ணணும்னா நம்ம யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஐடியாவை எடுத்துப்போம் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், யாராவது இதுக்கு முன்னாடி வீடு கட்டினவங்க என்ன நமக்கு கொடுப்பாங்க டிப்ஸ், அப்படி தானே தேடி போவோம். அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண ஹென்ரி ஃபயால், மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர்னு சொல்லிட்டோம். மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேசினவர் அவர். அப்போ அவர் சொல்லியிருக்கார் நிறைய. அவர் சொல்கிற டிப்ஸை நாமளும் மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த பிரின்சிபல்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் கொடுத்துருக்கிறது மொத்தம் 14 பிரின்சிபல்ஸ். இதை நீங்கள் எங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த 14 பிரின்சிபல்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய எம்ப்ளாயீஸை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். அந்த 14 பிரின்சிபல்ஸில் தான் பாயிண்ட் நம்பர் 1 டிவிஷன் ஆஃப் ஒர்க். இதான் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு பிரின்சிபல். நான் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ரீசன் என்னென்னா முடிக்க முடியாது, 10 கொஸ்டின் பெரிய வீடியோ ஆகிடும். ஓகேங்களா. அது டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா வெரி சிம்பிள், வேலையே பிரி. எதாவது மீனிங். என்கிட்ட ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, என்கிட்ட டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது, அது டோட்டல் ஒர்க்கை நான் 10 எம்ப்ளாயீஸ்க்கும் பிரிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இந்த பார்ட் நீங்கள் தான் பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த பார்ட் பண்ணால் நம்ம அவரை எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம். அப்படி அந்த பார்ட் அவர் பண்ணலைன்னா, அந்த ஒர்க் அவர் பண்ணலைன்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள், நம்ம அவரை கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பர்டிகுலர் ஒர்க் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சம்பளம் வாங்கணும், கண்டிப்பாக இந்த வேலையை நம்ம செய்தாகணும், பாஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காருன்ற அந்த பயம் வந்துடும். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டோட்டல் ஒர்க்கை ஒரு 10 பேரை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த 10 பேருக்கு யாருக்கு என்ன வேலைன்றதை பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஒரு ஒர்க்கை பிரிக்கிறோம் போது 10 எம்ப்ளாயீஸ்க்கு ஆளால் எவ்வளோ பண்ணணுன்றதை நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும். அத்தாரிட்டினா அதுக்குண்டான பவர். இதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் வேணும், என்னென்னலாம் அவங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு ஒப்படைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடணும். முடிக்கலைன்னா நான் உங்களை தான் கேட்பேன் அப்படின்ற அந்த பொறுப்பு அவங்களுக்கு வர மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும். இதுதான் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிசிப்ளின். அவர் என்ன சொல்கிறாருன்னா டிசிப்ளின். தேர்ட் பாயிண்ட்டு டிசிப்ளின். தேர்ட் பிரின்சிபலாக அவர் சொல்கிறது டிசிப்ளினாக இருக்கணும். இந்த டிசிப்ளின்றது இந்த இடத்துல மீனிங் எல்லாத்துக்கும் பொருந்தும், நம்ம பொறுத்துக்கிற மாதிரி தான். என்னென்னா ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு, ஒரு எம்ப்ளாயர் என்ன ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன டிசிப்ளின் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ எம்ப்ளாயர் அதை ஃபாலோ பண்ணணும். தட் மீன்ஸ் எம்ப்ளாயர்னா மேனேஜ் பண்ணுற நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும், எம்ப்ளாயும் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் எல்லாரையும் 10 o'clock ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் 10:30க்கு 10:05க்கு 10:10க்கு வரேன்னா தப்பு தான்.
அப்போ எம்ப்ளாயீஸ் என்ன சொல்கிறோமோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இந்த பார்ஷியாலிட்டிஸ் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே ரூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை எம்ப்ளாயி கேள்வி கேட்க மாட்டார். அப்போ நீங்கள் எம்ப்ளாயை கேள்வி கேட்க முடியும். எப்போ லேட்டாக வந்தார்னா கேள்வி கேட்க முடியும், ஒர்க்கு ப்ராப்பராக முடிச்சு கொடுக்கலாம் கேள்வி கேட்க முடியும். நம்ம இங்கே ஆர்கனைசேஷன் என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோமோ அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணணும், அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் டிசிப்ளின். நெக்ஸ்ட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட். அடுத்தது 4th பிரின்சிபிள் பார்க்க போகிறோம். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷனில் கமாண்ட் கொடுக்குறோம் இல்லையா, கமாண்ட்னா மீனிங் என்ன, எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ஒரு வேலையை இடுறோம் இல்லைங்களா, அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு கமாண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கமாண்ட்குள்ளே யூனிட்டி இருக்கணும். அப்படின்னா மீனிங் என்ன, ஒரு எம்ப்ளாயியே 2-3 பாஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ நான் கொடுக்குற கமாண்ட்டு இன்னொரு பாஸ் கொடுக்குற கமாண்ட் ரெண்டுமே காமனாக இருக்கணும், எம்ப்ளாயை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நம்ம 2 பேரும் கொடுக்குற கமாண்ட் எம்ப்ளாயீஸை கன்ஃபியூஸ் பண்ணாத அளவுக்கு அவர் 2 பேர்த்தையும் கேட்டு ப்ராப்பராக பண்ணுற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக கமாண்ட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயியை. அதான் அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன்னா வெரி சிம்பிள். எம்ப்ளாயி நம்மளை நம்பி தான் இருக்கார், அவரை நம்ம வேலை வாங்கணும், டைரக்ட் பண்ணணும். அதனால் டைரக்ஷனை இதை செய் அதை செய்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி சொல்கிறதுலேயும் ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன்னா, என்னோட கொலீக் இன்னொரு பாஸ் இருக்கார், அவரும் அதே மெத்தடு தான் அந்த எம்ப்ளாய்க்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது டவுட் வரும்போது அவர் வேறு ஒரு பாஸை கேட்கும்போது அந்த பாஸ் வேறு மாதிரி டைரக்ட் பண்ணார்னா அந்த எம்ப்ளாயி கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அப்போ அந்த எம்ப்ளாயிக்கு நம்ம கொடுக்குற டைரக்ஷன்ஸ்குள்ளே யூனிட்டி இருக்கணும். நான் எப்படி டைரக்ட் பண்ணுறனோ அதே மாதிரி தான் பாஸ் இன்னொருத்தவரும் அவர் இந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும். இதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். அப்படி கொஞ்சம் லென்த்தியாக பாயிண்ட் போகும், மைண்டில் வச்சுக்கோங்க. இதை சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். இது என்ன சார் மீனிங்னா, சிம்பிள். ஒரு எம்ப்ளாயும் ஒரு நாளும் வேலைக்கு வரும்போது ஒரு மைண்ட் செட்டப்பில் வருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப மூட் இல்லாமல் வருவாங்க, ஒரு சிலர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் வருவாங்க, இது மாதிரி இருக்கும். ஒரு சிலர் மணி மோட்டிவோடு வருவாங்க, இது மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே அந்த எம்ப்ளாயி வந்துட்டார்னா அவரோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை இந்த இடத்துல மீன் பண்ணக்கூடாது, காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். காமன் இன்ட்ரெஸ்ட்னா மீனிங் என்ன, 10 பேர் சேர்ந்து தான் இந்த வெயிட்டை தூக்கணும்னா 10 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். யாரோ தள்ளுவாங்கன்னு நம்ம பின்னாடி நின்றுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, அங்கே 9 பேரோட எஃபோர்ட் தான் போகும். ஆனால் அதுக்கு 10 பேரோட எஃபோர்ட் தேவைப்படுது. அப்படின்னும் போது அந்த ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டு வேறு எங்கேயோ இருக்குதுன்னா அது மாதிரி பண்ணக்கூடாது, நாம் தான் க்ரியேட் பண்ணணும். ஜென்ரலாக இந்த செமினார்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவாங்களே அட்டென்ஷனை வாங்குறதுக்கு, நான் எப்போல்லாம் 10 சொல்கிறேனோ அப்போ எல்லோரும் கிளாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ கிளாப் சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு 2-3 பேர் அது அட்டென்ஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அதை நான் க்ரியேட் பண்ணுறேன், எல்லோரும் என்னை கவனிக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். பார்த்தீங்களா, 10 சொன்னோடனே கிளாப் பண்ணுவாங்க. அப்போ கிளாப் குறைஞ்சிச்சின்னா அகெயின் 10 அப்படின்வாங்க, மறுபடியும் கைத்தட்ட சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒர்க் ஃபோர்ஸ்லேயும் நம்ம தானே வேலை வாங்குகிறோம், நம்ம தானே பாஸு. எல்லாரையும் வெளியில் உள்ள அவங்க என்ன மைண்ட் செட்டப்பிலோடு வந்தாங்களோ அதை மறக்க வச்சு அவங்க இங்கே வேலைக்கு வந்துட்டோம், வேலையில் தான் அவங்களுடைய அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. நெக்ஸ்ட் அடுத்த பிரின்சிபிள் ரெமுனரேஷன் ஆஃப் பர்சனல். எஸ் சார், வேலை வாங்குறது பெருசு கிடையாது சார். அந்த வேலை வாங்குகிற அந்த எம்ப்ளாயி எல்லாரும் மணி மைண்டோடு தான் வரும், மணிக்காக தான் வரும். அப்படி தானே மீனிங். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம்னா வி நீட் டு ஏர்ன், தட்ஸ் இட். அப்போ அந்த ஒர்க்கை முடித்த உடனே எனக்கு அந்த ரெமுனரேஷன் கரெக்டாக கிடைக்கணும். நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை இருக்கும், ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் நான். என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை வாங்குறது ஒருத்தராக இருப்பார், சேலரி கொடுக்குறவர் வேறு ஒருத்தராக இருப்பார். இப்போ ஒரு மந்த்துக்கு சேலரி ஒழுங்காக வரலன்னா அந்த வேலை வாங்குறவர்கிட்ட போய் அவர் சார் இன்னும் சேலரி வரலன்னு கேட்டால் உடனே அவர் சொல்லுவார் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயி எப்படி உங்களை ஒபே பண்ணுவார்? கரெக்டு தானே? அப்போ அதுக்குண்டான ஸ்டெப்பை நீங்கள் தான் சார் எடுக்கணும். ஒரு எம்ப்ளாயி உங்களுக்காக நீங்கள் சொல்கிறத கேட்டு அவர் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாருன்னும் போது இட் இஸ் யுவர் டியூட்டி டு கெட் த ரெமுனரேஷன் ஃபார் தட் பர்சன். அதான் ரெமுனரேஷன் ஆஃப் பர்சனல். இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கேன், நான் டிஸ்கிரிப்டிவ் பெருசாக நடத்தியிருக்கேன். பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் இது இருக்குது. டைமுக்கு பே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் அந்த மந்த்லி 2nd அன்றைக்கி சேலரி போட்டுருவோன்னு சொல்லிட்டு 8th அன்றைக்கி போடுவாங்க. அப்போ அந்த ஒரு 5 days அந்த பர்சன் ஒர்க் பண்ணது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியே இருக்க மாட்டார். இதெல்லாம் தப்பு சார். என்ன டேட் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் சம்பளத்தை கொடுத்துடணும். அதே மாதிரி எவ்வளோன்னு சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் பிடிமானம் எதுவும் இல்லாமல் எதையும் டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் கொடுக்கணும். அதை தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பிரின்சிபிள் சென்ட்ரலைசேஷன். எஸ் சார், சென்ட்ரலைசேஷனா வெரி சிம்பிள். எல்லோரும் ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் உங்கள் ஆர்கனைசேஷனில் உள்ளவங்க யாரும் கண்ட்ரோல் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அந்த சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் வரணும். தட் மீன்ஸ் யார் ரெஸ்பான்சிபிளோ அந்த ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் பர்சன் தான் எல்லாத்துக்கும் டெசிஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழப்பம் இருக்காது.
யார் என்ன முடிவு எடுத்துன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா ஒருத்தர் தானே முடிவு எடுக்கிறாரு. அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் தான் டோட்டல் ஆர்கனைசேஷனையும் ஆட்டி வைக்கும். இல்லைன்னா அவங்க தான் டோட்டலாக எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு அது பேர் சென்ட்ரலைசேஷன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அவர். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் செயின். இது என்ன சார்னா சிம்பிள். ஒரு ஆர்கனைசேஷனில் 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா யார் யாரை வேலை வாங்குறா, யார் யாருக்கு ஆன்சரபிள்ன்றது எம்ப்ளாயருக்கும் தெரியணும், எம்ப்ளாயிக்கும் தெரியணும். அப்படின்னா மீனிங் என்ன? இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா என்னை யார் வேலை வாங்குவான்றது எனக்கு தெரியணும். எனக்கு ஏதாவது வேலைனா நான் போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். சார் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலை என்ன பண்ணணும்னு நான் அவர் தான் கேட்கணும். அதே மாதிரி அந்த வேலை முடியலன்னா என்னை வந்து கேட்பாருன்னு அந்த எம்ப்ளாயி உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த வேலையை நான் செய்யலைன்னா இந்த பாஸ் தான் என்னை வந்து கேட்பாருன்னு தெளிவாக தெரியணும் அவருக்கு. இதுதான் ஸ்கேலார் செயின். நம்ம யாருக்கு கீழே வேலை செய்கிறோம், யார் நம்மளை கேள்வி கேட்பா, நமக்கு யார் டவுட்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் நான் யாரோட என்ன சொல்கிறது புடியில் இருக்கிறேன், யார் என்ன கண்ட்ரோல் பண்ணுறான்றது அந்த எம்ப்ளாயிக்கும் தெரியணும், எம்ப்ளாயருக்கும் தெரியணும். அது மாதிரி கிளாரிட்டி இருக்கணும். அது பேர் தான் ஸ்கேலார் செயின். நெக்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம ஹென்ரி ஃபயல் சொல்கிறது என்னென்னா ஆர்டர். இது என்ன சார்னா சிம்பிள். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்கணும். ஆர்டர்னால் மீனிங் என்னென்னா எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்கொயரின்னு ஒரு பிளேஸ் போட்டு வச்சுருக்கோம்னா அந்த இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் இருக்கணும். அதாவது என்கொயரிக்கு யாராவது வராங்கன்னா அங்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். அதே பர்சன் எடுத்து நம்ம போய் நீங்கள் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் அந்த சீட்டை பார்க்குறது யார்? அதுதான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இது ஆர்டர்ன்றது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒரு போஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னா மேனேஜர்னால் மேனேஜர் அவர் ஒரு இடத்துல இருக்கணும், கேஷியர்னால் கேஷியர் அவர் ஒரு இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? எலக்ட்ரீஷியன் ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர்கனைசேஷனுக்குள்ளனா அந்த எலக்ட்ரீஷியன் அந்த எலக்ட்ரிக் ரூம்குள்ளே இருக்கணும். ஜென்செட் ஆஃப் ஆகுதுன்னா அவர் உடனே ஆன் பண்ணணும். இது மாதிரி அதை நீங்கள் அதை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அவர் ஃப்ரீயாக இருந்தாலும் இட் இஸ் ஹிஸ் டியூட்டி டு ஸ்டே ஆன் தட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இருக்கணும். இது பேர் தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்வாலிட்டி எப்படி ஒன்றுன்னு சொல்லலாம். இது என்ன சார்னா எல்லாருக்கும் ஈக்குவல் சமமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு மேனேஜர். அப்போ இல்லை மேனேஜ்மெண்ட் டீமு உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த சப்பார்டினேட்ஸை நீங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தார்னா ஃபஸ்ட்டு லேட்டாக வரும்போது நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ இசட் வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பார்ஷியாலிட்டிஸ் பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இவர் தெரிஞ்சவர், இவர் என்னோடய ரிலேட்டிவ், இவர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, நீங்கள் ஒரு பாஸாக இருந்துட்டு ஒரு எம்ப்ளாயி இது மாதிரிலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த டோட்டல் டீமை உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் எல்லாருக்கும் காமன் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதான் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரீட் பண்ணிங்கனாலுமே உங்களால் டோட்டல் குரூப்பை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல்னு சொல்லுவாங்க. இது என்ன சார்னா இது அடுத்த பாயிண்ட்டு. அவர் கொடுத்த 12வது பிரின்சிபிள். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல்னால் சிம்பிள். ஒரு வேலையாலேயே ஒரு வேலை இடத்துல நம்ம அமர்த்துகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையில் அவரை ஒரு கணிசமான நேரம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த இடத்துலையே அவரை ஒர்க் பண்ண வைங்க. ஏன்னா நேச்சர் என்னென்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, ஒரு இடத்துல ஒரு சீட்டு நான் பார்க்க போகிறேன்னா ஏற்கனவே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியராக இருந்தேன், இப்போ வந்து எனக்கு கம்ப்யூட்டர் விங்குக்கு மாற்றிருக்காங்கன்னா நான் அங்கே போய் அந்த விங்குக்குள்ளே நான் அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அங்கே என்னென்னலாம் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும், இது மாதிரிலாம். அப்போ நான் அதை லேர்ன் பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆகிடும். அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்பீடு எடுக்கும். உடனே அடுத்த 2 மாதத்தில் என்னை வேறு ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னும் போது நான் மறுபடியும் அங்கேயும் போய் அதை கற்றுக்குவேன். எங்கேயுமே என்னால் ஸ்டேபிளாக இருந்து ஒர்க் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்காக எங்கள் ட்ரான்ஸ்ஃபரே போடக்கூடாதுன்றது மீனிங் கிடையாது. ஒரு மினிமம் டியூரேஷனாவது அவங்களுக்கு கொடுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பர்ட் ஆவாங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு அவர் உங்கள்கிட்ட நல்லா ஒர்க் பண்ணுவார், கொடுக்குற சேலரிக்கு அவர் நல்லா ஒர்க் பண்ணுவார். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த வேலையை நான் நல்லா தரவாக பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். அது ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க. இது மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி தான் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இனிஷியேட்டிவ் அல்ல இனிட்டேட்டிவ் இல்லை மோட்டிவேஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட்டு. இது என்ன சார்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவரை நீங்கள் தட்டி கொடுக்கணும். கரெக்டு தான். வி ஆர் நாட் மிஷின், ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ நமக்குள்ளே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு வேலையை ஒருத்தர் நல்லா பண்ணுறாருன்னா ஈவன் தோ அது நமக்கு தெரியுது, நம்ம மோட்டிவேட் பண்ணுறதே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஆக்வர்டாக இருக்குது, அவருக்கு தெரியுது நம்ம சும்மா தான் அவரை என்கரேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் யூ யூஸ் த வேர்ட் குட் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்ரிசியேஷன் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில்
திஸ் மந்த் பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டி கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படின்னு ஏதோ 4 வேர்ட் போட்டு நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பர்சனுக்கு அதே வருஷத்தில் ஒரு 3 தடவை வாங்கியிருப்பார். அவருக்கு ஒரு பெருசாக தெரியாது. என்ன பண்ணுவார், அவர் வேணா அதை அப்படியே என்ன பண்ணுவார், ஷேர் பண்ணுவார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படின்னு. நான் இந்த வாட்டி பெஸ்ட் எம்ப்ளாயி நோட்டீஸ் போர்டில் என் பேர் வந்திருக்கு. அது அவருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இது பண சம்பந்தமாக நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அவருக்கு எந்த விதமான நமக்கு செலவும் நமக்கு கம்பெனிக்கு ஆக போகிறது கிடையாது. இருந்தாலும் இது மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணுறதும் ஒரு மெத்தடு. அதை செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பண்ணால் தான் எம்ப்ளாயி ஆக்டிவாக இருப்பார். இது ஜென்ரல், இது ஹியூமன் பீயிங்கோட ஒரு சைக்காலஜி. எஸ், நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து அந்த ஒர்க்கை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு தான் நினைப்போம். இது 13th. நெக்ஸ்ட் 14th பாயிண்ட்டு வெரி லென்த்தி கொஸ்டினில் இது அப்படி தான் போயிட்டுருக்கு, வேறு வழி இல்லை. இது அப்படி தான் படித்தாகணும். நீங்கள் எஸ்பிரிட் டி கிராப்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். இது வந்து ஃப்ரெஞ்ச் டேர்மு, அப்படி இங்கிலீஷில் மாற்றணும்னா யூனிட்டி இஸ் தி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. சிம்பிள். ஆர்கனைசேஷனாலுமே குரூப் ஆஃப் பீப்புள் தான் மேனேஜ் பண்ணுறது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் மேனேஜ் பண்ண போகிறோம். அப்போ குரூப்புக்குள்ளே யூனிட்டி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த யூனிட்டியை க்ரியேட் பண்ண வேண்டியது லீடரோட வேலை. இந்த இடத்துல யார் லீடர்? நம்ம தான். மேனேஜ் பண்ணுறவங்க தான் லீடர், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்கள் டீமை யூனிட்டியாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. இதுதான் சார் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேறு வழி இல்லை. இது நீங்கள் இப்படி தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கூட கேளுங்க, நடுவில் நிறுத்திட்டு கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்ம சீக்வன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் 3வது கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20+ கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் அதில் செலக்டிவாக தான் எடுத்து நடத்துகிறேன். இந்த ஸ்டைலில் கற்றுக்கோங்க, இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங்? இதுதான் கொஸ்டின். ஓகே, பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. பிளானிங்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் டீமாக நம்ம இருக்கிறோன்னா நம்ம தான் பிளான் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷன் டோட்டல் ஒர்க்கை நம்ம தான் பிளான் பண்ணணும். அதான் பிளானிங்கிறது மீனிங் எப்பயும் தெரியும் உங்களுக்கு. ஏ பார்ட்டில் கொடுத்துருப்போம். பிளானிங் இஸ் டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் இஸ் டு பி டன் இன் த ஃபியூச்சர். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றது இன்றைக்கி நான் பிளான் பண்ணுறது இல்லை, அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ண போகிறேன்றதை நான் முன்கூட்டியே என்னோடய மைண்டில் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பேர் தான் பிளானிங். ஓகே, பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஓகே, பிளான் பண்ணுறதுனால என்ன சார் லாபம்? அதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங். ஓகே, அதுவும் அதே மாதிரி தான் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரிசல்ட். எஸ், ஃபஸ்ட் பாயிண்ட் இது. நான் இதே மாதிரி பாயிண்ட் சொல்லி உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் டைம் ஷார்ட் ஆகும். 5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் அட்டென்ஷன் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரிசல்ட். எஸ், எதுக்கு பிளான் பண்ணணும்? சிம்பிள். நான் என்ன பர்பஸ்க்காக இந்த வேலையை நான் செய்ய போகிறேனோ அந்த ரிசல்ட்டை இல்லை அந்த அப்ஜெக்டிவ்ஸை நான் அச்சீவ் பண்ணுறது, ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது பெஸ்ட்டு. நாமளே நிறைய சொல்லுவோம்ல, யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுது அந்த ஆக்டிவிட்டினா, சிம்பிளாக நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் யோசித்து பண்ணக்கூடாதா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த யோசித்து பண்ணுறது பேர் தான் பிளானிங். எஸ், ஒரு ஈவெண்ட் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு, ரெடியூசஸ் அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க். எஸ், நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் உள்ள ஒர்க்கு எல்லாமே லைஃப்பில் அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க்கு மிக்ஸ் ஆனது தான். அன்சர்டனிட்டினா மீனிங் எதிர்தில் என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது, செர்டைனே கிடையாது, எல்லாம் அன்சர்டைன் தான். கரெக்டு தான். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு எம்ப்ளாயி எப்போ வழிக்கு விழுவார், எப்போ லீவ் போடுவார், எப்போ வரமாட்டார், எப்போ டார்கெட்டை முடிச்சு கொடுப்பாரு, எதையுமே ப்ராப்பராக சொல்ல முடியாது. டார்கெட் வச்சு போக முடியும், அது நடக்கும் நடக்காமல் போகும், வித் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது அன்சர்டன், செர்டைனெல்லாம் சொல்ல முடியாது. அதேமாதிரி ரிஸ்க் நிறைய இருக்கும் தான். எல்லா ரிஸ்க் இருக்கும். ஹியூமன் ரிஸ்க் இருக்கும், மணி ரிஸ்க் இருக்கும், வேல்யூ ரிஸ்க் இருக்கும், வெல்த் ரிஸ்க் இருக்கும். எஸ், எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சொல்கிறாங்க இங்கே, அன்சர்டனிட்டியும் ரிஸ்க்கையும் ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம தடுக்க முடியாது, நிறுத்திட முடியாது. பட் அன்சர்டனாக நடக்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம்னா ஓரளவு செர்டைனாக சொல்ல முடியும். இது மாதிரி போனோம்னா அது மாதிரி ரீச் ஆகிடலாம் சார் அப்படின்னு. அப்போ அந்த அன்செர்டைனை கொஞ்சம் செர்டைனாக மாற்றுறதுக்கு, செர்டைனா மீனிங் நடத்திடலாம் அப்படின்னா அதை நடத்திடலான்றத ஒரு அசம்ஷன் வர்றதுக்கு பிளானிங் யூஸ் ஆகுது. ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம், சிம்பிள். இதெல்லாம் பாதிப்பு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த பாதிப்பு வராதபடி கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அப்போ பிளானிங்கை அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, ப்ரொவைட்ஸ் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். நான் எந்த வழியில் போகணும், எந்த மெத்தடில் பண்ணணும், எப்படி பண்ணோம்னா இந்த வேலை சீக்கிரமாக முடியும், எப்படி பண்ணோம்னா அது காஸ்ட் கட்டிங்காக இருக்கும், இப்படி நான் செய்யணும்னா செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்போ எந்த மெத்தடு சூட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க இல்லையா? அந்த மெத்தடு உங்களுக்கு சீப்பாக இருக்கலாம், அந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், அந்த மெத்தடு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கலாம். அப்போ
பிளான் பண்ணோம்னா நமக்கு எந்த டைரக்ஷனில் போகணுன்ற வழியை சொல்லுமா. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட்டு ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேஷன்னா உங்களுக்கே தெரியும், டீம் தான் ஒர்க் பண்ணுது. அப்போ ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா 11 பேர் வேலை செய்கிறீங்க. இப்போ நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் இல்லைங்களா? எஸ், ஒற்றுமை எப்போ தெரியுமா இருக்கும்? நீங்கள் எப்போ கண்டினியூஸ் சக்ஸஸ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அப்போ எப்போ கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும்? ஃபெயிலியர்ஸ் வரும்போது. ஃபெயிலியர்ஸ் எப்போ வரும்? பிளான் ஒழுங்காக பண்ணலைன்னா ஃபெயிலியர்ஸ் வரும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒழுங்காக பிளான் பண்ணாமல் சொதப்பிட்டு அந்த நம்ம எடுத்துக்கிட்ட ஒர்க்கை ப்ராப்பராக முடிக்க முடியாமல் போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே கோபம் வரும். அப்போது 4 எம்ப்ளாயி உங்களை சப்போர்ட் பண்ணுவார், 6 எம்ப்ளாயி உங்களை எதிர்ப்பார். என்னப்பா இவர் நம்பி போனோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கோஆர்டினேஷனும் கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட சப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, கைட்ஸ் டெசிஷன் மேக்கிங். எஸ், ஒரு முடிவுக்கு டப்புன்னு வரலாம். எஸ், பிளான் பண்ணுறதே என்னது? நம்ம இந்த ஒர்க்கை எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதானே டிசைட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒழுங்காக பிளான் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா உடனே நம்ம உங்களால் கன்க்ளூட் பண்ண. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன்? இது ஒரு கொஸ்டின். ஸ்கோப் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் எப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கோப். முதல்ல சென்ட்ரலைசேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்கு மீனிங் எழுதிக்கோங்க. சென்ட்ரலைசேஷன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அந்த டெசிஷன் மேக்கிங் பவரை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அதான் டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆள் தான் டோட்டல் ஆர்கனைசேஷனும் பார்த்துக்கிறாங்கன்னா அது பேர் சென்ட்ரலைசேஷன். அப்போ 2-3 பேர் அதை பார்த்துக்கிறாங்கன்னா அது பேர் டீசென்ட்ரலைசேஷன். ஓகேங்களா? அப்போ அந்தந்த லெவலுக்கு அவங்கவுங்களே டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத பொறுத்து பேசுகிறது பேர் டீசென்ட்ரலைசேஷன். சரி, இப்போ எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணலாம். சென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், டீசென்ட்ரலைசேஷன் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். ரெண்டுமே அக்செப்டபிள். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கோப் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். அப்போ டீசென்ட்ரலைசேஷனோட ஸ்கோப் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது ஸ்கோப்புக்கு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மீனிங் நீங்கள் எழுதிக்கோங்க படித்து பார்த்து. இப்போ ஸ்கோப் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ரிலீஃப் டு டாப் எக்ஸிக்யூட்டிவ். அப்படின்னா மீனிங் என்னென்னா, டாப் அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா ஒரு லெவல்லையும் அவங்கவுங்களுடைய லெவலுக்கு உண்டான டெசிஷன்ஸை அவங்கவுங்களே எடுத்துக்கலாம். அதுதானே சொன்னோம் நம்ம டீசென்ட்ரலைசேஷன்னா வேலையை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்தந்த லெவலில் முடிவுகளை அவங்கவுங்களே எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. அப்போ அந்தந்த லெவலில் எடுக்கிறதுனால இவங்களுக்கு ஒர்க்லோட் கம்மியாக இருக்கும். அதான் ரிலீஃப் டு டாப் எக்ஸிக்யூட்டிவ். இதை அப்படியே மாற்றி சொல்லணும்னா சென்ட்ரலைசேஷனில் இது டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கிங் ஒரே ஆள் தான் எடுப்பாங்க அங்கே. அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர்டாக இருக்கும். ஆனால் இங்கே அது இருக்காது. அதான் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்கோப், இல்லை ஃபஸ்ட் அட்வான்டேஜ் எப்படி ஒன்று சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், மோட்டிவேஷன் டு சபார்டினேட்ஸ். லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த டீசென்ட்ரலைசேஷன். எப்படின்னா அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்களே முடிவு எடுக்கலான்னும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் இருக்கும். இந்த லெவலில் நான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னும் போது இவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷன் நமக்கும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி மோட்டிவேட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு குயிக் டெசிஷன்ஸ் கிடைக்கும். இது 3வது பாயிண்ட்டு. இது என்ன சார் குயிக் டெசிஷன்ஸ்னால்? எஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு நானே முடிவு எடுக்கலான்னும் போது முடிவுகளை நான் வேகமாக எடுப்பேன். என் லெவல்னும் போது நான் உடனே டிசைட் பண்ணிட்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவேன். இதுவே எல்லாத்துக்கும் நான் பாஸை தான் கேட்கணும், ஹெட்டு தான் கேட்கணும், டாப் எக்ஸிக்யூட்டிவ் தான் கேட்கணும்னா இட் வில் டேக் டைம், டிலே ஆகும். டெசிஷன் முடிவு எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். ஆனால் இங்கே டீசென்ட்ரலைசேஷனில் முடிவு எடுக்கிறதுக்கு டிலே ஆகாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதை குயிக்காக டெசிஷன் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இது என்ன சார்னா, கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய பாஸு நான் என்ன முடிவு எடுத்தனோ அதை உடனே நான் அங்கே சொல்லிவிடுவேன். அதேமாதிரி நான் என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்னோடய சபார்டினேட்டுக்கு உடனே நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவேன். இப்போது நான் ஒரு சேனல் மாதிரி இருப்பேன். அதனால் எங்கள் டீசென்ட்ரலைசேஷனில் கம்யூனிகேஷன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று, எஃபிஷியன்ட் சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல். எஸ், ஒரு விஷயத்துக்கு நான் தான் முடிவு எடுக்க போகிறோன்னும் போது அந்த முடிவு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஏன்னா என்னோடய முடிவு அது ஜெயிக்கணும் அப்படின்னும் போது நான் எஃபெக்டிவாக சூப்பர்வைஸ் பண்ணுவேன், எஃபெக்டிவாக கண்ட்ரோலும் பண்ணுவேன். அப்போ டீசென்ட்ரலைசேஷனில் சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான கீ பாயிண்ட்ஸு. இந்த
லெக்சரை வச்சு நீங்கள் எழுதிக்க வேண்டியதான், நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரெடிஷ்னலாக இல்லை ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் இப்படி சொல்லுவாங்க. இந்த ஹையரார்க்கியில் தான் வரணும். அது நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான வேலை. யாரோட வேலை? மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதுதான் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பிளானிங்னா என்னென்னா சிம்பிள். பிளான்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது. நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பிளானிங்கிறது டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் இஸ் டு பி டன் இன் தி ஃபியூச்சர். நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்றதை முன்னாடியே நான் யோசிக்கிறது பேர் பிளானிங். அப்போ மேனேஜ்மெண்ட்டோட ப்ரைமரி டியூட்டி, ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா பிளான் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. எல்லா டோட்டல் ஆர்கனைசேஷனில் உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான ஒர்க்கை நான் தான் பிளான் பண்ணுவேன். இல்லை அந்த ஒர்க்கை எப்படி முடிக்கணுன்றதை நான் தான் பிளான் பண்ணணும். அப்போ பிளானிங்ன்றது என்னுடைய வேலை. யாரோட வேலை? மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங். இது என்ன சொன்னா, எஸ் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நான் எப்படி பண்ணி முடிக்கணும், இந்த எம்ப்ளாயீஸை வச்சு இந்த வேலையை நான் இப்படி பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த வேலையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணுன்றதை நான் ஆர்கனைஸ்டாக கொண்டு போவேன். நான் தான் பண்ணுவேன். அந்த ஆர்கனைசிங் ப்ராசஸ்ன்றது என்கிட்ட தான் இருக்குது. இப்போ இதுதான் என்னோடய ரெண்டாவது வேலை. அதான் ஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த ஒர்க்கை சக்ஸஸிவாக முடிக்கிறதுக்கு ஐ வில் டூ ஆல் சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ். அது பேர் தான் ஆர்கனைசிங். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃபிங். இது என்ன சார்னா, எஸ் பிளான் பண்ணியாச்சு, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு யார் இந்த வேலையை பண்ணுவா, எந்த எம்ப்ளாயி இதுக்கு சூட் ஆவாங்க, இப்படி நான் ஆளை தேடி பிடிக்கிறது பேர் தான் ஸ்டாஃபிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் இது ஒரு முக்கியமான வேலை. இந்த ஒர்க்குக்கு யார் சூட் ஆவாங்க, இந்த ஒர்க்குக்கு உண்டான ஏபிள் பர்சன் யாருன்றதை டிசைட் பண்ணுறது பேர் தான் ஸ்டாஃபிங். இதில் தான் அந்த செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் வரும். இதை நான் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் டைரக்டிங். எஸ் சார் ஸ்டாஃபிங் பண்ணியாச்சு, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணிட்டேன், ஆர்கனைஸ் பண்ணேன், அது இந்த வேலைக்கு உண்டான ஆட்களையும் பிடிச்சி போட்டாச்சு. அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்? டைரக்ட் பண்ணுறது. டைரக்டிங்னா எந்த ஆள் எந்த வேலையை செய்யணுன்றதை அந்த செய்கிற மெத்தடை சொல்லி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு கமாண்ட் பண்ணுறது. இதில் தான் இது பேர் தான் டைரக்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்டிங்கில் இதுவும் வரும். நான் மோட்டிவேட் பண்ணுறது எம்ப்ளாயீஸை, இல்லை அவங்க தப்பாக செய்தாங்கன்னா வார்ன் பண்ணுறது, பனிஷ் பண்ணுறது. இன் சிம்பிள் வேலையாலேயே செய்ய வைக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறது பேர் தான் டைரக்டிங். அப்போ பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் இதெல்லாம் யாரோட வேலை? மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கண்ட்ரோலிங். இது என்ன சார்னா கண்ட்ரோல். நான் பிளான் பண்ண மாதிரி, நான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி, நான் ஸ்டாஃப் பண்ணவர், நான் செலக்ட் பண்ண பர்சன்னு, நான் சொன்ன டைரக்ஷனில் அவங்க எல்லாம் செய்கிறாங்களான்னு எல்லாத்தையும் நான் வியூ பண்ணி எல்லாத்துக்கும் நான் ஃபீட்பேக் பார்த்துட்டு வர்றது பேர் தான் கண்ட்ரோலிங். இல்லை மாற்றி சொல்லணுன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன், வெரிஃபை பண்ணுவேன். ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலாக நடக்கிறதும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறது பேர் தான் கண்ட்ரோலிங். ஸ்டாண்டர்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 1000 பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1000 பீசஸ் மேனுஃபேக்சர் ஆகிருக்கான்னு போய் நான் வெரிஃபை பண்ணேன்னா அது பேர் தான் கண்ட்ரோலிங். சிம்பிள். இந்த எம்ப்ளாயை நான் இதுக்காக தான் எடுத்தேன், அந்த எம்ப்ளாயி அந்த வேலையை செய்தார்னா ஓகே சேஃப், அப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இதுதான் கண்ட்ரோலிங். ஓகேங்களா? பேசணும் நிறைய பேசிகிட்டு இருப்போம், பட் ஷார்ட்டாக முடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். எஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது என்ன சார் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது சார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபயால். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டை சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொன்னார். இவர் யாருன்னா எஃப்டபிள்யூ டெய்லர். இவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சயின்ஸ் தான் பியூர், மேனேஜ்மெண்ட்டை சயின்ஸ் ஆங்கிளில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன நிறைய கருத்துக்களை நிறைய பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றியும் நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் பார்க்க முடியும். அப்படி தான் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த நம்ம பார்த்த இந்த எஃப்டபிள்யூ டெய்லரோட அந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோட டெக்னிக்ஸு இல்லைன்னா அதோட பிரின்சிபல்ஸ் அது மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம சிம்பிளாக சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு மீனிங் எழுதிக்கோங்க.
அதன் பிறகு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இன் சிம்பிள் ஆர்கனைசேஷனில் நிறைய இடங்களில் நம்ம சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்றதை அவரே ப்ரூஃப் சொல்கிறாரு. இப்போ நிறைய எம்என்சி கம்பெனிஸில் ஆரம்பித்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் அவர் கொடுத்த டெக்னிக்ஸ் இருக்குது, அது லிஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரு. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எப்போ நம்ம சொல்கிறோம்னா, டைம் ஸ்டடி ஃபாலோ பண்ணாலுமே சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். டைம் ஸ்டடினா மீனிங் என்ன? ஒரு ஒர்க்கு எவ்வளோ நேரத்தில் முடியும் இருக்குது, நம்ம சொல்லுவோம் 3 செகண்ட்ஸ் இந்த மிஷின்ஸு இந்த வேலையை பண்ணணும். ஏன் அவ்வளோ? உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். ஜெராக்ஸ் மிஷின்ஸ், பெரிய பெரிய ஜெராக்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, காப்பியர். அது அவனே சொல்லுவான் மேனுஃபேக்சரரு, ஒரு நிமிஷத்துக்கு 40 காப்பீஸ் வெளியே வரும் அப்படின்வான். ஒரு நிமிஷம்னா 60 செகண்டில் 40 பேப்பர்ஸ் வெளியே வருமா? ஸ்பீட் சார். அப்போ அவன் சொல்கிறான், இதோட டைம் இதுதான் சார், டைம் ஸ்டடி இது பேர். இது மேனுஃபேக்சரிங், இது ஒரு மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் தானே. எஸ், ஒரு மிஷின் என்ன பண்ணுது அதே தான். இதை பற்றி படிக்கிறது, டைம் ஸ்டடி பற்றி படிக்கிறது. மோஷன் ஸ்டடி, மூமெண்ட்டை பற்றி படிக்கிறது. நம்ம ஒரு விஷயம், ஒரு 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 ரோபோ நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லனா, அதோட மூமெண்ட் ஸ்பீடு இந்த நிமிஷத்தில் இத்தனை யூனிட்ஸை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைக்கும் சார்னா, இது பேர் மோஷன் ஸ்டடி, அதை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு இதிலே சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது. இது மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? இது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இந்தந்த டாபிக்ஸை வச்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். இதில் இன்னும் சால்வ் கொஸ்டின் பேப்பர் போனீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன்னா, பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியல பார்த்தீங்களா. ஒரு சிலது இப்படி இருக்கும், பாயிண்ட் கொண்டு வர முடியாது, நம்ம பேராகிராஃபாக தான் எழுதணும், புல்லட் பாயிண்ட்ஸாக தான் போட்டு எழுதணும். அப்போ சென்டென்ஸாக தான் வரும். இது மாதிரியும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போகிறோம். இது என்ன சார்னா, சிம்பிள், உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் இதில் செலக்டிவாக பார்த்து தான் நடத்துகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை டெலிகேஷன், அதான் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெலிகேஷன்னா என்ன சார்னு கேட்டிருக்காங்க. டெலிகேஷன்னா என்ன சார்? டெலிகேட்டிங், அடுத்தவங்களுக்கு வேலையை கொடுக்கறது, அது பேர் தான் டெலிகேட்டிங். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இதை. இதுக்கு மீனிங் ஆஸ் யூஷுவல் இருக்குது, நீங்கள் ஏ பார்ட்டில் கூட இருக்கும் பார்த்துக்கோங்க. இல்லைனா இது நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸில் மீனிங் நானே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. என்னென்னா இன் சிம்பிள் டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இது. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜரு எப்படி ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறாரு. டெலிகேட்னா ஒரு வேலையால் மொத்த வேலையை பிரித்து யார் இந்த வேலைக்கு சூட் ஆவாங்கன்னு அவங்கள எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுக்கறது பேர் தான் டெலிகேஷன் சொல்லுவாங்க. இதில் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஏவுக்கு ஒன்று பிக்கு ஒன்று அப்படி கொடுக்குறது கிடையாது. இந்த வேலைக்கு யார் சூட் ஆவாங்க, புரியுதுங்களா? இப்படி அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கை டிவைட் பண்ணி யாருக்கு எந்த வேலை சூட் ஆகுன்ற மாதிரியான மேட்சிங்லாம் பண்ணோம்னா அது பேர் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் மீன் பை டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதோட ப்ராசஸ்ஸு இல்லைன்னா அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே பார்ப்போம், டெலிகேஷனோட பிரின்சிபிள்ஸை பார்ப்போம். வேணா இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டெஃபினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெலிகேஷன்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் லெவல் ஒர்க்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு திங், டெலிகேஷன்ன்றது ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் கான்செப்ட். எஸ், அதான் நான் சொன்னேன், டெலிகேட் பண்ணுறதே எந்த ஒர்க்கு யாருக்கிட்ட கொடுத்தா வேலை செய்வாங்க இருக்காங்க. இப்போ ஒரே ஒர்க்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம தூக்கி பி கிட்ட கொடுக்குறோம்னா அப்போ தப்பு. இப்போ எந்த ஒர்க்குக்கு யார் சூட் ஆகுன்றாங்க எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு அவர்கிட்ட கொடுக்குறது. அப்போ ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் பர்சன்கிட்ட தான் நம்ம கொடுக்குறோம். இவர்கிட்ட கொடுத்தா சக்ஸஸ் இருக்குன்னா அப்படி தேடி பார்த்து கொடுக்குறது பேர் தான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அடுத்தது, ஒரு சில விஷயங்களை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அடுத்த பாயிண்ட்டே அதான் சொல்லுது, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்சஸ் கொடுக்கணும். அது தெரிஞ்சிருந்து நம்ம டெலிகேட் பண்ணணும். அதுதான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியோட அடுத்த பாயிண்ட்டு. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், இது ஏற்கனவே நம்ம 14 பிரின்சிபிள்ஸை படிச்சிருப்போம். இது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் இதுவும் ஒரு கீ பாயிண்ட்டு. யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா ஒருத்தவங்க நம்ம கமாண்ட் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. இதில் தான் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த கொஸ்டினுக்கு இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது என்னென்னா, சிம்பிளான மீனிங், நிறைய இடத்துல நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இது டேர்ம் இதுன்றது யாருக்கும் தெரியாமலே நம்ம நிறைய கம்பெனிஸ் நிறைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க.
ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது என்னென்னா சிம்பிள் மீனிங் நீங்கள் எப்பயும் போலவே பேராகிராஃப் பார்த்து எழுதிக்கோங்க. ஷார்ட்டாக வேணால் நான் சொல்லிடுறேன். ஒரு சூப்பர்வைசர் இல்லைன்னா ஒரு சுப்பீரியர் இல்லை ஒரு ஹெட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சபார்டினேட்டை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதை பற்றி படிக்கிறது பேர் தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சிம்பிள். ஏன்னா இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கிளாஸில் சொல்கிற எக்ஸாம்பிள் அதை உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் 2 சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ப்ளே ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்கூலில் ஒரு டீச்சரால் எத்தனை ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு டீச்சரால் 10 ஸ்டூடெண்ட்டை மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் கிட்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினச்சா கூட பனிஷ் பண்ண முடியாது. பனிஷ் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளை பனிஷ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போ சிம்பிள். இதில் இன்னும் ரூல் படியே சொல்கிறாங்க, ஒரு டீச்சரால் 6 பேரை தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்களேன், டீச்சர், கிட்ஸ், யங் கிட்ஸ். அப்போ இந்த 2த்தையும் நம்ம மேட்ச் பண்ணோம்னா இதான் ரேஷியோ. இதுக்கு மேலே போக முடியாது. இதுவே ஒரு MBBS கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250-200 ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு டீச்சர் தான் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாம் பின் ட்ராப் சைலண்ட்டில் கவனிப்பாங்க. இது என்ன சார்னா அதான் எல்லாம் மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட், தே நோ த வேல்யூ ஆஃப் த ஸ்டடி. அதனால் அவங்க பேசவும் மாட்டாங்க. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்றது அவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. இதுதான் சார் ஒரு சூப்பர்வைசரால் எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண முடியும், தன்னோட புடியில் வச்சுக்க முடியுன்றதை பற்றி படிக்கிறது பேர் தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சிம்பிள். அங்கே 6 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு டீச்சர், இங்கே 200 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு டீச்சர். இது எப்படி சார்னா அந்த ஒர்க்கை பொறுத்து இருக்குது, அந்த எம்ப்ளாயீஸை பொறுத்து இருக்குது, இது மாதிரி வருது. அதான் இந்த டாபிக். ஓகேங்களா? மீனிங் அது பார்த்து எழுதிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸு ஒரு ஸ்பேனை டிசைட் பண்ணும், ஒரு ஆளுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்றதை எதை வச்சு வரீங்க சார்னா ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணங்களால் இது மாதிரி வருது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் ஒர்க். எஸ், அதே எக்ஸாம்பிளே வச்சு நான் சொல்கிறேன். நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. இது நேச்சர் என்னென்னா குட்டி பசங்க சார் எல்லாம் இப்படி ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம இந்த சேரில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் போனோம்னா அதை எழுந்து உங்கள் பின்னாடியே வந்துடும். திரும்பி போய் உட்கார வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை உட்கார வைக்கணும் அந்த சேரில் அந்த குழந்தைய. அப்போ இந்த ஒர்க் நேச்சர் அது மாதிரி அது. அப்போ ஒரு டீச்சரால் 6 பேருக்கு மேலே பார்க்க முடியாது, 10 பேருக்கு மேலே பார்க்க முடியாது சார். அங்கே அப்படி கிடையாது சார். ஒரு சிங்கிள் கமாண்டில் 200 பேரையும் MBBS கிளாஸில் உட்கார வைக்க முடியும். கரெக்டாக? தே நோ அந்த நேச்சர் அதோட நேச்சர், அந்த ஒர்க்கோட நேச்சர் அது. ஈஸி. ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா புரியும். நம்ம ஏதாவது ஒரு வார்னிங் கொடுக்குறோம்னா அந்த டோட்டல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற வார்னிங் அந்த பாக்கி உள்ள 199 ஸ்டூடெண்ட்டை காதில் வாங்குவாங்க. அப்போ நமக்கும் இதே பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. இது மாதிரி அதான் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்குது ஸ்பேன். அப்போ 6 பேரா 200 பேரான்றது எதை பொறுத்து இருக்குது? நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. எஸ் சார். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ நம்ம இப்படி போயிடுவோம், இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ளே போயிடுவோம். ஒரு சில இடங்களில் பீப்புள் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம்ளே நிறுத்தி கொஞ்சம் பேசலான்னு நிறுத்தினா கூட உடனே சொல்லுவாங்க, சார் மேலே கேமரா போயிட்டுருக்குது, நகருங்க சார், வேலை பார்ப்போம் அப்படின்வாங்க. அப்போ சம்படி இஸ் வாட்சிங் சம்வேர் எல்ஸ். இவங்களை அங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பயந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது என்னது? டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் CCTV கேமரா, எல்லாரும் ஒரு விதமான கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ரூமில் உட்காந்து ஒரு 10-15 மானிட்டர் போட்டு பார்த்துட்ருக்குறேன். இது நீங்கள் நிறைய இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லைன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் இதை பார்க்க முடியும். அங்கங்கே ஒரு ஃப்ளோர்லேயும் இருப்பாங்க எம்ப்ளாயீஸு. ஆனால் அவங்க சீரியஸாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. யார் சார் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அங்கே மானிட்டரில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சமயத்தில் நாமளே ஏதாவது இந்த சரவணா ஸ்டோர், சென்னை சில்க்ஸ்லாம் போனோம்னா ஸ்பீக்கரில் வரும் பாருங்கள் டோன். திடீர்னு வருவாங்க, ஒரு எம்ப்ளாயோட பேரை சொல்லி, ஃப்ளோரை சொல்லி, எந்த செக்ஷன் சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, அந்த கஸ்டமர் ஏதோ தேடிட்டு இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னுவாங்க. நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும், இவங்க எங்கடா பார்த்தாங்கன்னா தே வாட்சிங் த்ரூ டெக்னாலஜி, தட்ஸ் இட். அதை பொறுத்து இருக்குது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு சூப்பர்வைசர் போட்டு ஒரே ஒரு ஃப்ளோரில் ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா போதும், 5 ஃப்ளோரை அவரே வாட்ச் பண்ணிப்பார், அவரே கண்ட்ரோல் பண்ணிப்பார். அப்போ டோட்டலில் 5 ஃப்ளோரில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? ஒரு ஃப்ளோர்லேயும் 50 பேர். ஐயோ, அப்போ யோசிச்சு பாருங்கள், 250 எம்ப்ளாயீஸை ஒரே ஒரு சூப்பர்வைசர் பார்த்துட்ருக்காரு. எஸ், இது எதனால் சாத்தியம்? பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இது மாதிரி இதெல்லாம் ரீசன். எத்தனை சபார்டினேட்டாக ஒரு சூப்பர்வைசர் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதை சொல்கிறாங்க. எபிலிட்டி ஆஃப் த மேனேஜர், அந்த சூப்பர்வைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரோட எபிலிட்டியை பொறுத்து இருக்குது இந்த ஸ்பேன், எத்தனை நம்பர் போடுறதுன்றது. எப்படின்னா, நான் ரொம்ப திறமைசாலி, எக்ஸ்பீரியன்ஸு, நான் இது மாதிரி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் போது எனக்கு 2 மில்லியன் மெம்பர்ஸ் கொடுக்கலாம். ஒரு 10 பேருன்றது 20 பேர் கொடுத்தா கூட நான் பார்த்துப்பேன். இல்லை சார், நான் ஃப்ரெஷ்ஷு, நான் நியூ, எனக்கு இதில் எபிலிட்டி இல்லைன்னும் போது நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன்னும் போது என்னால் நிறைய பேரை பார்த்துக்க முடியாது. அப்போ என்னை பொறுத்து இருக்குது, ஒரு சூப்பர்வைசரோட எபிலிட்டியை பொறுத்து இருக்குது எத்தனை நம்பர் ஆஃப் சபார்டினேட் போடலாம் அப்படின்றது. எடுத்தது கெப்பாசிட்டி ஆஃப் தி சபார்டினேட். அது வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் திறமையாக இருந்தானா
நான் திறமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஓரளவு பார்த்துக்கிறவனா கூட இருக்கலாம். அவன் சொன்னால் போதும் சார், அந்த எம்ப்ளாயி கரெக்டாக பண்ணிவிடுவார் சார்னா, அதுமாதிரி ஒரு 10 பேரை போட்டு இல்லை 100 பேரை கொடுத்துட்டு என்கிட்ட வேலை வாங்குன்னு சொன்னால் கூட நான் வேலை வாங்கிடுவேன். ஏன்னா அவன் எல்லாம் ஏபிள் பர்சன், அவங்க யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க, அவங்க வேலையை சுத்தமாக செய்வாங்க. நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னும் போது டூ மெனி என்னால் பார்க்க முடியும். இதான் அதை பொறுத்து இருக்குது. அடுத்தது டிகிரி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இது ஒரு ஃபேக்டர். எப்படி சார்னா, ஒரு லெவலில் நான் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் போட்டிருக்கேன், 8 பேர் இருக்காங்க, அந்த என்கிட்ட 80 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நான் ஒரு 10 டீம் ஆக்கி வச்சுருக்கேன்னா அந்த டீமில் ஒருத்தரை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன். சார் இந்த 7 பேரை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 7 பேரை நான் தனித்தனியாக பார்க்க தேவையில்ல, அந்த ஒரு ஆளை மட்டும் நான் அவர்கிட்ட மட்டும் கான்டாக்ட் வச்சுருந்தேன்னா போதும். சார் எப்படி சார் 7 பேர் வேலை செய்கிறாங்களான்னா அவர் உடனே எனக்கு அவரு வேலை செய்வார், செய்துக்கிட்டே எனக்கு கமெண்ட் கொடுப்பார். ஆமாம் சார் நாங்கள் 8 பேரை செஞ்சுட்டு தான் சார் இருக்கோம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நான் இந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெஞ்ச் லீடர் ஒருத்தர் போட்டுருவாங்க. மிஸ்ஸு தான் அதை பார்த்துக்கணும், அந்த டீச்சர் தான் அந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லோரும் ஹோம்ஒர்க் முடிச்சாங்களா முடிக்கலன்னும் போது அந்த டீச்சர் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் வச்சுப்பாங்க. அந்த பெஞ்சோட கார்னரில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, அந்த 5 பேரும் முடிச்சாங்களா நீ பார்த்து சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டீச்சர் அந்த கார்னரில் இருக்கான் பார்த்தீங்களா பெஞ்ச் லீடர், அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவனை வச்சு அவங்களுக்கு அந்த 4 பேரை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இப்படி நம்ம என்ன டிகிரி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஸ்பேன் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் காதில் வாங்கியிருப்பீங்க, இதை வச்சு டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம், ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ வரும் போல் இருக்குது. anyhow we need to complete, that's it. ஓகேவா. நெக்ஸ்ட் 10th ஒன் இல்லை, இது நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நான் இதோட முடிக்க போகிறேன் இந்த வீடியோவில், வேறு வழி இல்லை, ஏன்னா லென்த்தியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது ஒரு கொஸ்டின். அப்படின்னா என்ன சார்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய டீம், பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரே ஒரு ஆள் மேனேஜ் பண்ண மாட்டாங்க, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு 10 பேர் மேனேஜ்மெண்ட் வேலையை பார்ப்பாங்க. அது லெவல் மாறும். வேணா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டெசிக்னேஷன் வைஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்போ எல்லாருமே மேனேஜர் தான் சார். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜென்ரல் மேனேஜர்ன்றவர் ஹெட்டு, அவருக்கு கீழே ஒரு 4 மேனேஜர் இருப்பாங்க. ஆனால் அவரும் மேனேஜ்மெண்ட் வேலை தான் பார்ப்பார், இவரும் மேனேஜ்மெண்ட் வேலை தான் பார்ப்பார். அப்போ அந்த மேனேஜர் கீழே ஒரு 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 மேனேஜர் இருக்காங்கன்னா அப்போ 8 அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஆனால் இந்த 8, 4, 12 ஆயிடுச்சிங்களா. அப்புறம் ஜென்ரல் மேனேஜர் 13 பேருமே மேனேஜ்மெண்ட் வேலை தான் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன, மேனேஜ்மெண்ட் தான். அப்போ மேனேஜ்மெண்ட்றது ஒரு பெரிய டீமே இந்த ஒர்க்கு பண்ணுறாங்கல்ல, அதுதான் மேனேஜ்மெண்ட்டில் லெவல்ஸ் இருக்குது சார். டாப் லெவல், லோவர் லெவல் அப்படின்னு பிரிக்கலாம். இது நமக்கு ஆஸ் ஏ மேனேஜ்மெண்ட் டீம் நமக்கு தெரியணும் மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை லெவல்ஸ் இருக்குதுன்னு. ஃபார்மலாக இங்கே நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பயும் போலவே இந்த கொஸ்டினுக்கு மீனிங் அந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மீனிங் நம்மளுடைய சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்குது, அதை படித்து எழுதிக்கோங்க. அப்புறம் பாயிண்ட்ஸ் படி பார்ப்போம். இது சார்ட்டாகவே இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், அதில் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்டு அந்த லெவலை இங்கே நாங்கள் பிரித்து நான் உங்களுக்கு வெறும் அந்த லெவலோட மீனிங்கை மட்டும் நாங்கள் சொல்லிடுறேன். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு லெவல் இருக்குது, இன்டர்மீடியட் லெவல்னு ஒரு லெவல் இருக்குது, மிடில் லெவல்னு ஒன்று இருக்குது, ஆப்ரேட்டிங் லெவல்னு ஒன்று இருக்குது. டோட்டலாக எத்தனை சொல்லியிருக்கேன் அப்போ நான் 4 லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக பிரிக்கலாம். மேனேஜ்மெண்ட்டை 4 லெவலாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் லெவல் என்ன சொன்னேன், டாப் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்று எடுத்துக்கலாம். நான் சார்ட்லேயே கொடுத்துருக்கேன், இங்கே என்னால் காமிக்க முடியல, பட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். டாப் லெவல்னால் பெரிய கம்பெனிஸில் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் அப்படிலாம் ஒரு போஸ்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களாம் தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இவங்க பாலிசி மேக்கராக இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் பெரிய முடிவுகளை இவங்க தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு யூனிட் பத்தலை சார், இன்னொரு யூனிட் பக்கத்தில் இடம் வாங்கி கட்டலாமான்னா இவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அதான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஆர்கனைசேஷனில் இப்போ நம்ம இன்னொரு சப் ப்ராடக்ட் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணலாமா பண்ண வேணாமா, இது மாதிரி அந்த பாலிசி மேக்கிங் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டாப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அடுத்தது இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இவங்க யார் சார்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸை, கொடுக்குற அந்த டெசிஷன்ஸை இவங்க அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க பண்ணுவாங்க. இவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இவங்க யாராருன்னா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இல்லைனா மேனேஜர். இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்ற வார்த்தை சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லலாம். மார்க்கெட்டிங் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்க என்னென்னா, அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டார் இல்லையா, நம்ம பக்கத்தில் இன்னொரு யூனிட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூனிட்டுக்கு தேவைப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், அந்த யூனிட்டுக்கு தேவைப்படுற மிஷினரிஸு, அந்த யூனிட்டுக்கு தேவைப்படுற ஹெச்ஆர், தட் மீன்ஸ் எம்ப்ளாயீஸு, இது ஒரு மேனேஜரும் அதை பார்த்துப்பாங்க. அதுதான்
இந்த மாதிரி ஹெட்ஸ் உள்ளவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு. மார்க்கெட்டிங் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஷியல் மேனேஜர் இப்படிலாம் போஸ்டிங் இருந்துச்சுன்னா அவங்களாம் யார், இன்டர்மீடியட் மேனேஜ்மெண்ட். இது 2வது லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் 3வது லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் யாருன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். அதான் மிடில் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது லாஸ்ட் லெவலு ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட்டு. இவங்க யார் சார்னா இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ், சூப்பர்வைசர், ஃபோர்மேனு, அக்கௌண்ட் ஆஃபீஸர் இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரண்டென்ட் இந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க இவங்கள மேனேஜ்மெண்ட் டீமில் இல்லை கடைசி டீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஆப்ரேட்டிங் லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு கிடையாது. என்னால் முடிஞ்சால் நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். இதே மாதிரி தான் சார் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எடுக்கணும். இப்படி தான் ஒரு கொஸ்டினை படிச்சிக்கணும். இதில் நீங்கள் என்னென்னா நான் வெறும் பாயிண்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்கள் இந்த வீடியோவை கேளுங்க. அப்படி இல்லைனா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போய் நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் நான் கொடுத்துக்கிற பேராகிராஃபை படிங்க. படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சிக்கிட்டு போயிட்டு இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸாமில் டெவலப் பண்ணி எழுதுறது பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் ஆன்சரிங் ஃபார் எ கொஸ்டின். இந்த டிஸ்கிரிப்டிவாக கொஞ்சம் வளன்னு எழுதணுன்னா இப்படி தான் எழுதணும். இது நீங்கள் எப்போவுமே ஸ்கூல் லெவல்லனா நம்ம எஸ்சியை எழுதுகிறோன்னா அந்த எஸ்சியை அந்த ஸ்டூடெண்ட்டு ஃபுல்லாக மக் பண்ணிப்பார், தட் மீன் மெமரைஸ் பண்ணிப்பார், மனப்பாடம் பண்ணி எழுதுவார். பிஜி லெவலில் இப்படிலாம் எழுத முடியாது. அப்படி எழுதுறதும் தப்பு. நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம என்ன பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுறது தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதான் சிம்பிள் வே ஆஃப் லெக்சர். இப்படி தான் ஒரு சப்ஜெக்டை ஒரு டீச்சர் கிளாஸில் எடுப்பாங்க காலேஜஸில். அது மாதிரி தான் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக நடத்தி கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன, இது யூடியூப் வீடியோ, நான் என்னால் டைம் பெருசாக எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்க முடியும். இதுவே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் நான் இன்னும் சொன்ன மாதிரி 10 கொஸ்டின் கொடுத்தேன்னா நான் எனக்கே தெரியல. பட் நான் இதோட கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இஃப் டைம் பர்மிட்ஸ் we will go for the other subjects. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். இது மறுபடியும் எப்பயும் சொல்கிறது தான், ப்ளீஸ் இந்த மாதிரியான வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தானே தெரியும். கிட்டத்தட்ட 1 hour நான் கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன்னா இதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. மணிக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் இதை போட்டிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்ஸ் தேவைப்படுறவங்க இந்த ஸ்லைட்ஸ்லேயே உங்களுக்கு அப்பப்போ வந்துருக்கும் அந்த ஃபோன் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு என்னென்ன பண்ணலாம். இது ஓகேனா இதே ஸ்டைலில் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் we will start and do. பட் மொத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் பண்ணுறது எக்ஸாம்குள்ளே பண்ண முடியுமான்றது டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த என்ன சொல்கிறது ப்ரிப்ரேஷன் தான். we will see.